வேற லெவலுங்க. ஒரு டவரோட உச்சியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. எப்பா ஒரு ஐயப்பன் கோயில் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல வேற எங்கேயாச்சும் குகைக்கு உள்ளாடி இந்த மாதிரி ஐயப்பன் கோயில் இருக்கான்னு கேட்டா தெரியல. அந்த மாதிரி உலகிலேயே மிக நீளமான ஹனுமான் வால் இருக்கிற கோயில் இங்க தாங்க இருக்கு. நான் வந்து 15 வருஷமா மலேசியா போகணும், 10 மலை முருகனை போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க. அது இப்போ எனக்கு நடந்துருச்சு. என்னோட அந்த முதல் அனுபவத்தை தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் போட்டுருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்க. அழகான அந்த 10 மலை முருகனோட சந்நிதியும் அதே மாதிரி பக்கத்துல இருந்த கோயில்களோட வீடியோவும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல போட்டிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டு வைக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்க. அந்த வீடியோவோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ. அதுக்கப்புறமா நாங்க எங்க போனோம் அப்படிங்கறத இந்த வீடியோ கண்டினியூ எடுத்திருக்கிறேன். வாங்க அடுத்த பார்ட்டுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். சரியா? இங்க இனி பக்கத்துல ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கான். இப்ப அவரு நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு, இனி அந்த பக்கமா நடந்து போறோம். பத்துமலை முருகன் கோயில்ல இருந்து வெளியே வந்து ஒரு 10 நிமிஷத்துலயே நம்ம இந்த கோயிலுக்கு போயிடலாங்க. வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த கோயிலோட அமைப்பு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. குகைக்குள்ளாடி இருக்கிற ஒரு ஐயப்பன் கோயில். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல வேற எங்கேயாச்சும் குகைக்கு உள்ளாடி இந்த மாதிரி ஐயப்பன் கோயில் இருக்கான்னு கேட்டா தெரியல. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். 10 மலை முருகன் கோயில் இருக்கிற அதே மாதிரி மலை குண்டுகளோட இன்னொரு பக்கம் தாங்க இந்த கோயில். இதுவுமே ஒரு குகைக்குள்ளாடி இருக்கிற கோயில் தாங்க. ரொம்ப அமைதியா ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு கோயிலுங்க. நம்ம அந்த கூட்டம் நெரிசல் இது எதுவுமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு. இங்க வந்து ஐயப்பனுக்கு மட்டும் இல்ல, சின்ன சின்ன கணபதி, அப்புறம் வந்து சிவன், அப்புறம் வந்து ஆஞ்சநேயர், இவங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன சின்ன சன்னதிகள் நிறையவே இருக்கு. நாங்க உள்ள வந்து பார்த்தோம்னா பயங்கரமா ஆச்சரியப்பட்டது அப்படின்னா, அந்த சபரிமலை ஐயப்ப சுவாமி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி 18 படிகளோட தங்கமெல்லாம் பூசப்பட்ட மேற்கூரையோட அமைச்சிருக்காங்க. இங்கேயுமே எங்களுக்கு கோயில் பிரசாதம் கிடைச்சிருச்சுங்க. சுண்டல் கிடைச்சிச்சு, அப்புறம் பாயாசம், அப்புறம் வந்து புளியோதரை கிடைச்சிருச்சுங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். அடுத்து எங்க போறோம்னா கேஎல் பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறோம். ஃபுல்லா கோயிலே கோயில் சாப்பாடு, கோயிலே கோயில் சாப்பாடு. எல்லா கடவுளையும் என்ன விட போறது இல்லை. எல்லாரையும் மொத்தமா சுத்தி பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் பலமா எல்லாருக்காகவும் சேர்த்து நான் பெரிய வேண்டுதலை போட போறேன். சரியா? அங்க இருந்து கிராப்ல வந்து டாக்ஸி புக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டாங்க. அந்த கோயிலோட அமைப்பு, அந்த கோயிலோட அந்த கலரே வந்து டிஃபரெண்டா இருந்துச்சுங்க எனக்கு. அதாவது இந்த கோயிலை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நார்மலா நம்ம கோயிலுக்குன்னு ஒரு கலர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா, அது இல்லாம ஒரு அரண்மனைக்குள்ளாடி, ஒரு பெரிய அரண்மனைக்குள்ளாடி போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. நல்ல கூட்டங்க இன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை வேற. அதனால வந்து அனுமானுக்கு ரொம்ப விசேஷமான நாளானதுனால ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில்ல இருக்கிற ஒரு ஹனுமானோட வால்ல இருந்து கோயிலோட கோபுரத்தை அமைச்சிருப்பாங்க. அதாவது தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக உயரமான ஹனுமான் வால் கொண்ட கோயில் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க. இந்த ஹனுமானோட சிலையில இருந்து வர்ற இந்த வால் வந்து கூரைக்கு மேல போகுது பாருங்க. அதாவது மூலஸ்தானம், அதாவது தாய் கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயிலோட கோபுரம் வந்து இந்த தெரியுது பாத்தீங்களா? இது வந்து கீழே இருந்து வர அந்த ஹனுமானோட வால்லையே சுத்தி சுத்தி கொண்டு வந்த கோயில் கோபுரம். இந்த மாதிரி ஒரு கோயில் கோபுரம் வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியலங்க. சீரியஸா ரொம்ப ரொம்ப சூப்பரான கோயிலுங்க. கண்டிப்பா ஒரு வாட்டியாவது நீங்க அந்த கேஎல் சென்டர் பக்கத்துல போனீங்க அப்படின்னா, நம்ம லிட்டில் இந்தியா இதெல்லாம் பக்கத்துல தான் வரும். அங்க கண்டிப்பா ஒரு வாட்டியாவது பாருங்க. அந்த கோயில் அவ்வளவு சக்தி வாய்ந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோயிலுங்க. ஹனுமான் கோயிலுக்கு பக்கத்திலேயே முனீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. ஆனா உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுடு கிடையாது. நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன், அப்புறம் எடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க. ஹனுமான் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ கந்தசுவாமி கோயில்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது ஸ்ரீலங்கன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. யாழ்ப்பாணத்துல இருக்கிற நல்லூர் கந்தசாமி கோயிலோட அந்த அடையாளமா இந்த கோயில் அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இங்கேயும் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. ரொம்ப உயரமான ராஜ கோபுரம் இருக்கிற ஒரு கோயிலுங்க இந்த கோயில். நல்லபடியா எந்த குறையுமே இல்லாம எல்லா கடவுளையுமே நல்லா தரிசனம் பண்ணியாச்சுங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நேரம் நாங்க ரூமுக்கு போயிட்டோம். எங்களுக்கு 2 மணிக்கு வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தாங்க ஐடியா. சாயங்காலம் வந்து ட்வின் டவர் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு முடிவோட போயிட்டு இருக்கிறோம். அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஹோட்டலில் வந்தோன்னா படுத்து தூங்கியாச்சுங்க. சாயங்காலம் ஒரு 5 மணி போல் எந்திரிச்சு ட்வின் டவர் பார்க்க போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மொரட்டு தூக்கம். மணி 6:30 ஆச்சு. இப்போ தான் எந்திரிச்சிருக்கிறோம். இனி ட்வின் டவரை பார்க்க நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு பிளானை மாற்றிட்டோம். நாளைக்கு அப்படியே போகும்போது பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பஸ் எடுத்து சிங்கப்பூர் போகிற மாதிரி ஐடியா. அடுத்தபடி எங்கே போகிறோம் அப்படின்னா, தங்கி இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்குது. அந்த கோயில்களெல்லாம் சுத்த போகிறோம். ஓகேவா?
நாங்கள் இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்ததுலேயே மிக உயரமான சிவலிங்கமும் ராஜ அலங்காரத்தோட இருந்த ஒரு சிவபெருமானோட தரிசனம் தாங்க இந்த கோயில் எங்களுக்கு கிடச்சிச்சு. இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கோயில் இருந்துச்சுங்க. அது வந்து பிள்ளையாரோட கோயில். இங்கேயுமே போயிட்டோம். ஆனால் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக ஏதோ விசேஷமான பூஜைகள் நடந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்ப வந்துட்டோம் வெளியே. சிங்கப்பூர்ல எப்படி லிட்டில் இந்தியான்னு இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒரு லிட்டில் இந்தியா இருக்கான். சும்மா பேருக்கு லிட்டில் இந்தியா அப்படின்னு கிடையாதுங்க. அங்க வந்தாலே ஏதோ நம்ம ஊர் ஆளுங்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷங்க. ஒரு கடைகளோட பேரை படிக்கிறதுக்கே அவ்வளவு ஆசையா இருக்கும். ஒவ்வொரு கடையிலுமே நம்ம ஒவ்வொரு ஃபேவரட்டான பாடல்கள் ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் நான் போட முடியாது, காப்பிரைட் வந்துடும். அந்த ஏரியா அந்த ரோட பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சின்ன சின்ன கடைகள் போட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறாங்க பாதி பேரு. எவ்வளவுதான் அழகழகான இடங்களுக்கு எல்லாம் போனாலும் நம்ம ஊர் நம்ம மக்களை எல்லாம் பார்க்கும்போது கிடைக்கிற அந்த சுகமே தனிதாங்க. இங்கேயும் நிறைய சின்ன சின்ன கடைகள் போட்டு நிறைய பேர் சின்ன சின்ன தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இங்கேயே நைட்டு சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஊர் கடையில போயிட்டு தோசை அப்புறம் இட்லி ரெண்டுமே வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோ. ஃபைனல் டச் மோதகா. நீ ஹோட்டலுக்கு போறோம், தூங்குறோம், நல்லா சாப்பிட்டாச்சு. என்னடா அங்க ஒரு டவர் மாதிரி தெரியுது, அங்க போமா, பக்கத்துல தான்டா இருக்கிற மாதிரி இருக்கு. போயிட்டு பக்கத்துல ஒரு வீடியோ எடுத்துட்டு வருவோமா? நைட்டு சூப்பரா இருக்கும் போல இருக்க. சரி நீ ரூம்ல போயிட்டு வேலை ஒண்ணும் இல்ல, நம்ம இதை போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்புறமா நம்ம ரூமுக்கு போகலாம், சரியா? அதாவது அந்த உயரமான பில்டிங்கை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ பக்கத்துல இருக்குன்னு நடக்க ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் நடந்துட்டாங்க. நாங்க பக்கத்துல போறோம், அது இன்னும் தூரமா போயிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் சரி என்ன இவ்வளவு உயரமா இருக்கு, இது என்ன பில்டிங் அப்படின்னு போன்ல செக் பண்ணி பார்த்தாதாங்க மலேசியாவோட ரொம்ப முக்கியமான அடையாளங்கள்ல இந்த கேஎல் டவரும் ஒண்ணாங்க. இது வந்து தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக உயரமான தொலை தொடர்பு, அதாவது இந்த டவர் சொல்லுவாங்கல்ல நம்ம ஆண்டனா, அந்த மாதிரியான ஒரு பில்டிங். அங்க 421 மீட்டர் உயரம், அதாவது சுமார் கிட்டத்தட்ட 1381 அடி உயரம் கொண்டதாங்க. பாருங்க அவ்வளவு உயரமான பில்டிங்க பக்கத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு போனது எங்க தப்பு, பில்டிங்கோட தப்பு கிடையாது. இந்த பில்டிங் மேல ஏறி நின்று பார்த்தா மொத்தம் மலேசியாவுமே 360 டிகிரியில பாக்கலாமாங்க, அவ்வளவு உயரமா இருக்குங்க. எப்பா முடியலப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா கத்துக்கிட்டாச்சு, இனிமே எந்த டவரோட உச்சியை பார்த்தோம், அந்த கோபுரத்தோட உச்சியை பார்த்தோம் பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நடக்க மட்டும் செஞ்சிடாதீங்க யாரும், சரியா? காலெல்லாம் வலிக்குது, 7 மணிக்கு ஆரம்பிச்சது, மணி 10 ஆயிடுச்சு. எப்பா பஸ் எல்லாம் எடுக்கலாம். பஸ் எடுக்கிறது அப்படின்னா அந்த கார்டு வேணும், கார்டு இருந்தா எடுக்கலாம், இல்லைன்னா பே பண்ணி எல்லாம் போக முடியாது அப்படின்னாங்க நம்ம காசு கொடுத்து. டாக்ஸிக்கு பார்த்தா ரொம்ப ரேட்டு. சரி நைட்டு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு ஒரு ரெடியா சுத்திட்டோம், நாளைக்கு காலையில பொறுமையா ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நடக்க ஆரம்பிச்சோம். ஆனா அது இவ்வளவு படத்தை எதிர்பார்க்கவே இல்லை. முடியலப்பா சாமி, ஐயோ. எதுவும் தெரியாம நடக்க ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பில்டிங்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை பாருங்க, இதை பார்த்தோம்னா இன்னும் ஆர்வமாச்சு, சரி இதை பார்க்க போவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதை பார்க்கறதுக்காக அடுத்த நடக்க ஆரம்பிச்சோம். அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா அந்த ட்வின் டவர் எங்களுக்கு பக்கத்திலே தெரிஞ்சிச்சு. ஆஹா ட்வின் டவர் இங்கதான் இருக்கா, சரி வா அடுத்த திரும்ப நடந்துகிட்டே இருந்தோம். நைட்டு ஒரு 10:30 மணி ஆயிடுச்சுங்க ட்வின் டவர் பக்கத்துல வரும்போது. ஏய் வேற லெவலு கேட்டியா, ஆனா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு செம்ம ஒர்க் கேட்டியா, செம்மையா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம போன்ல பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல, நேர்ல பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு. ஏன் இவ்வளவு தூரம் நடந்தேன்னு இப்பதாங்க தெரியுது. அங்க இருந்து பாக்குறதுக்கு தான் சின்ன மாதிரி தெரிஞ்சிச்சு, இங்க நடந்தா என்ன பிரம்மாண்டமா. அப்படியே கொஞ்சம் போட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிக்கு ட்ரை பண்ணா ரொம்ப ரேட் வந்துருச்சு. பக்கத்துல வந்து எல்ஆர்டி ஒன்று இருக்கு அப்படின்னு காமிச்சிருச்சு. சரி இதுல ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா வெறும் 3 ரிங்கிட் தாங்க. 20-25 நிமிஷத்துல நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்திலே வந்து இறங்கிட்டோம். ரொம்ப பக்கம் எங்களுக்கு. அதுல எங்களுக்கு வந்து பெரிய லக்கு சொல்ல போனா. அப்படியே வந்த உடனே காலு கையெல்லாம் கழுவிட்டு படுத்து தூங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு இனிமே கிளம்பி நேரே பஸ் எடுத்து போக வேண்டியதான். ஏன்னா 12 மணிக்கு பஸ், 10 மணிக்கு எல்லாம் கிளம்பினாதாங்க கரெக்டா இருக்கும். ஓகே பை பாய், பை பாய், கிளம்பியாச்சு. நாங்க வந்து போற வழியிலே சாப்பிட்டுட்டு ட்ரெயின்ல போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட தாங்க கிளம்புறோம். ஆனா போற வழியில எதுவும் சாப்பாடு எதுவும் செட் ஆகல சாப்பிட்ற மாதிரி. சரி அப்படியே டைம் போயிட்டே இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்த்தா ட்ரெயின்ல போகணும்னா அந்த மாஸ்டர் கார்டு வேணும் அப்படின்னாங்க. அப்படி இல்லைன்னா டிக்கெட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா எதுவும் எங்களுக்கு புரியுற மாதிரி தெரியல. சரி டைம் வேற ஆயிட்டு இருந்துச்சு, இதுக்கு மேல அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு
டாக்ஸி புக் பண்ணி நிறைய வந்துட்டோங்க. இங்க வந்து பார்த்தா சாப்பாடு கடை ஒண்ணுமே இல்லை, தேடி தேடி. அப்புறமா பார்த்தா மேல ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேல போய் நம்ம கடைகள் எதுவுமே இல்லை, மலாய் சைனீஸ் அந்த மாதிரி கடை நிறைய இருந்துச்சு. அங்க ஒரு சாப்பாடு, நம்ம தான் சைனீஸ் சாப்பாடுலாம் விரும்பி சாப்பிடுவோமே, மலாய் சாப்பாடு சைனீஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பஸ் வந்துருச்சு. அங்கேயுமே இமிகிரேஷன் எல்லாமே இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறி உட்கார்ந்தா ஒரு 4-5 மணி நேரத்திலே வந்து சிங்கப்பூர் வந்துட்டோம். அதாவது ரொம்ப எல்லாம் கஷ்டப்படல, பெரிய அளவுக்கு டிராஃபிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீக்கிரமாவே நாங்க கிளம்பி வந்ததுனால எங்களுக்கு பெரிய அளவுக்கு டிராஃபிக் எதுவுமே இல்லை. நாங்க நார்மலாவே 5 மணிக்கு எல்லாமே சிங்கப்பூர்ல வந்து இறங்கிட்டோம். நல்லபடியா நல்லபடியா சிங்கப்பூர்ல திரும்ப வந்தாச்சு. நாள் போனதே தெரியல. எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சுங்க, சீரியஸா சொல்றேன். எப்படி இவ்வளவு நாள் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. வர்றதுக்கு மனசே இல்லை சொல்ல போனா, உண்மையை சொல்ல போனா. ப்ளஸ் நம்மளோட ஒரு மலேசியா நண்பர் இருந்ததுனால நிறைய கோயில்களை கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னா 10 மலை போயிட்டு திரும்ப வந்திருப்போம். உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க எப்படி போனீங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்புறம் தனியா ஒரு வீடியோ போடுறேன் என்னோட அனுபவத்தை வச்சு. சரியா? என்ன பண்ணேன், எப்படி போனேன், எங்க டிக்கெட் புக் பண்ணேன் அப்படிங்கிறத வச்சு இன்னொரு வீடியோ போடுவான்.